Hello students, இன்னைக்கு 12th standardல exercise 1.2ல இருக்கிற first Roman sums find the rank of the following matrix by minor method. Minor method அப்படின்னா ரொம்ப ஈஸி. கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டர் முதல்ல எழுதுகிறோம். ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் 2/2 ஸோ கண்டிப்பாக இந்த rank of the matrix less than or equal to 2 தான் வரும். ஓகே, ஸோ இப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இங்கே என்ன இந்த ஆர்டரில் நம்ம கொடுத்துருக்க மேட்ரிக்ஸோட ஆர்டரில் எது மினிமம் வேல்யூவோ அந்த வேல்யூவை விட நமக்கு கிடைக்கிற ரேங்க் வந்து லெஸ் தேனாக தான் இருக்கும். ஸோ நமக்கு இங்கே ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூஸ்ன்றதுனால ஸோ ரோ ஆஃப் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதிட்டோம். ஸோ எப்படி கரெக்ட் ரேங்க் எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கிறோம். ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அப்படியே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுத்தோம்னா 4 minus into minus plus, so formula ஒரு 4, so 4 minus 4 is equal to 0. so determinant value equal to 0 இருந்தால் கண்டிப்பாக இந்த வேல்யூ வராது. நம்ம என்ன ஆர்டர் எடுத்திருக்கோமோ அந்த ஆன்சரில் வந்து நமக்கு ரேங்க் வராது. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அதை விட கம்மியான வேல்யூ 1. ஸோ ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. இதில் நெக்ஸ்ட் சம் -1 3 4 -7 3 -4 அப்படின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் முதல்ல எழுதுவோம். ஸோ இதோட ஆர்டர் 1 2 3 rows and 2 columns. ஸோ இந்த ஆர்டரில் எது மினிமம் நம்பர் ஆஃப் வேல்யூ? ஸோ 2. ஸோ the rank of the matrix is less than or equal to 2 இருக்கும். சரிங்களா? இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு சம்மில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்ததுன்னா அப்படியே டிட்டர்மினன்ட் எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இங்கே வந்து ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இல்லை, அதனால் ஏதாவது ஒரு 2/2 ஏதாவது ஒரு மைனர் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட் ரோவும் தேர்ட் ரோவும் எடுத்துக்கிட்டாலும் சரி, செகண்ட் ரோ தேர்ட் ரோ அப்படி எதை வேணால் நம்ம எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வந்து நம்ம -1 3 4 -7 அப்படின்ற ஃபஸ்ட் ரோவையும் செகண்ட் ரோவையும் எடுத்துக்கிறோம். இதுக்கு டிட்டர்மினன்ட் போடுறோம் அப்படின்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 1 is 7, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் 4 3s are 12. ஸோ இப்போ இங்கே -5 இது நாட் ஈக்குவல் டு 0 வருதா? ஸோ டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்தது அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவை விட கம்மியான வேல்யூ நமக்கு ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸாக கிடைக்கும். டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருந்ததுன்னா ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட வேல்யூவாக கிடைக்கும். ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட் 1 -2 3 2 4 -6 5 1 -1 அப்படின்ற 3/3 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதோட ஆர்டர் 3/3. அப்போ ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டிப்பாக லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 இருக்கும். சரிங்களா? ஸோ இது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அப்படியே டிட்டர்மினன்ட் வேல்யூ போடலாமா? ஸோ இது போடுறோம் அப்படின்னா 1 × -4 + 6. இந்த டேர்முக்கு ஒரு மைனஸ், இங்கே ஒரு -2ன்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு அந்த ரோ அந்த காலம் விட்டுட்டு மீதி இருக்கிற வேல்யூ -2 மைனஸ் இன்ட்டு ஏற்கனவே ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +30. அடுத்து இங்கே +3 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டு 2 -20. ஸோ இதுக்கு வந்து 2 + இது 28 இன்ட்டு 2 56. இது -18 + 3 -18 இன்ட்டு 3 -54. ஸோ அப்போது இது 4 இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 இருக்கிறதுனால ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நெக்ஸ்ட் ஒன், find the rank of the following matrices by row reduction method. அதில் ஃபஸ்ட்டு சம் 1 1 1 3 2 -1 3 4 5 -1 7 11 அப்படின்ற 3/4 ஆர்டரில் இருக்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரோ ரெடக்ஷன் அப்படின்னா ஸோ எக்கலன் ஃபார்முக்கு மாற்றணும். எக்கலன் ஃபார்ம் அப்படின்னா என்னென்னா இந்த 3 வேல்யூ மோஸ்ட்லி 0ன்னு வரணும். இந்த 3 வேல்யூவையும் 0க்கு நம்ம கொண்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குதுன்னு பார்த்து ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் எழுதணும். சரியா? ஸோ இப்போ இந்த சம்மை
ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம். முதல்ல இந்த வேல்யூ வந்து 0ன்னு மாறணும், அப்புறம் இந்த வேல்யூவை 0ன்னு மாற்றணும், இந்த வேல்யூவையும் 0ன்னு மாற்றணும். சரியா? இப்போது ஃபஸ்ட்டு ரோவில் நம்ம எந்த சேஞ்சும் இல்லாமல் அப்படியே எழுதிக்கலாமா? 1 1 1 3. அடுத்து செகண்ட் ரோவை வந்து 0ன்னு கொண்டுட்டு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செகண்ட் ரோவில் இருக்கிற வேல்யூ R2 அப்படியே எழுதுகிறோமா? R2 which implies 2 - 1 3 4 அப்படின்னு மாற்றிக்கிறோம். இந்த 2 என்ன பண்ணால் 0வாக மாறணும்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் பண்ணணும். 2 கூட -2 அப்படின்ற வேல்யூ வந்ததுன்னா நமக்கு 0 ஆகிடுமா? ஸோ இந்த இடத்துல -2 வரணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோவை எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எழுதுகிறோம் பாருங்கள். ஃபஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். அப்போது 2 2 2 6 ஆகுமா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் சப்ராக்ட் பண்ணால் இந்த எலிமெண்ட் நமக்கு 0ன்னு கிடச்சிருமா? இப்போ R2 - 2 R1 சப்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் 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 இது கேன்சல் ஆகிடும். 0 -3 1 -2. ஸோ 0 -3 1 2 அப்படின்னு எழுதியிருக்கோம். இதுக்கான ரீசன் நம்ம எழுதணும். R2 which implies R2 - 2 R1 என்ற ரீசன் எழுதணும். அடுத்து R3லையும் இந்த எலிமெண்ட் வந்து 0வாக மாறணும். ஸோ R3யை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். 5 - 1 7 11. அடுத்து இந்த டேர்ம் கூட என்ன பண்ணால் அது 0 ஆகும்? 5 கூட -5 அப்படின்ற எலிமெண்ட் வந்து அங்கே 0 ஆகுமா? இப்போது R1 வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 5 R1 எழுதிக்கலாமா? இப்போது 5 5 5 15 இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் இந்த எலிமெண்ட் நமக்கு 0 கிடச்சிருமா? இப்போ R3 - 5 R1 மைனஸ் 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 இது 0 -6 2 -4 0 -6 2 -4. இதுக்கான ரீசன் என்ன? R3 which implies R3 - 5 R1. ஓகேங்களா? இப்போ இங்கே இருக்கிற இந்த எலிமெண்ட்டும் 0ன்னு மாறணும். ஸோ இப்போ இங்கே இருக்கிற இந்த R3 அப்படியே எழுதுகிறோம் பாருங்கள். R3 which implies 0 -6 2 -4. இந்த 6 கூட எது என்ன பண்ணால் இந்த எலிமெண்ட் 0 ஆகும்? -6 இருக்குது. அப்போ +6 வந்ததுன்னா 0 ஆகிடுமா? இங்கே R1 R2 இது ரெண்டுலேயும் என்ன பண்ணால் அது 6ஆக மாறும்னு பாருங்கள். R2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? 2 R2. இப்போ 0 3 2s are -6 2 4. இப்போ இது ரெண்டையும் இங்கே ரெண்டு சைன் ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ சப்ராக்ட் பண்ணிக்கலாமா? R3 - 2 R2 சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் மைனஸ் 0 0 0 0. ஸோ 1 1 1 3. ஃபஸ்ட் ரோ நம்ம எந்த சேஞ்சும் இல்லாமல் எழுதிட்டோம். அடுத்து செகண்ட் ரோலையும் எந்த சேஞ்சும் இல்லை. 0 -3 1 -2. அடுத்து தேர்ட் ரோவை தான் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். சேஞ்ச் பண்ணும்போது 0 0 0 0ன்னு கிடச்சிருக்கு. தேர்ட் ரோவை நம்ம என்ன கண்டிஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம்? R3 which implies R3 - 2 R2 அப்படின்ற கண்டிஷனில் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே எத்தனை நான்-0 ரோஸ் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இது ஃபுல்லாக 0 இல்லாத ரோவா? நான்-0 ரோ. அடுத்தது இங்கேயும் 0 இல்லாத ரோ, இதுவும் நான்-0 ரோ. அப்போது ரோ ஆஃப் த மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ் 2 ரோஸ். அதனால் ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் 2. நெக்ஸ்ட் தேர்ட் ரோமனில் find the inverse of each of the following by Gauss-Jordan method. Gauss-Jordan மெத்தடில் நம்ம இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஃபைண்ட் த A இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்த இன்வர்ஸ் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கொடுத்தது தான் நம்ம ஃபஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தது. இதில் வந்து Gauss-Jordan மெத்தட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால கொடுத்துருக்க மேட்ரிக்ஸை A அப்படின்னு எடுத்துக்கிறோம். A is equal to 2 - 1 5 - 2 அப்படின்னு கொடுத்துருக்க A மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ணுறோன்னா I2 நமக்கு எந்த ஆர்டரில் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் யூனிட் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ இது இப்படி ஒரு லைன் போட்டுக்கிறோம். ஸோ ஏவோட வேல்யூ 2 - 1 5 - 2.
அடுத்து நம்ம அந்த போட்டுக்கிற வேல்யூ. அடுத்து I2ஓட வேல்யூ 1001 அப்படின்றது I2ஓட வேல்யூ. ஓகேங்களா? இப்போது நம்ம கொடுத்துருக்க இந்த கொஷனில் இருக்கிற இந்த மேட்ரிக்ஸில் வந்து இந்த எலமெண்ட்டை வந்து 1ஆக மாற்றணும். தட் மீன் யூனிட் மேட்ரிக்ஸாக கொண்டுட்டு வரணும். இது 1ஆக மாறணும், இது 0வாக மாறணும், இது 0வாக மாறணும், இதை 1ஆக மாற்றணும். ஸோ அதுக்கு மாற்றுறதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வேல்யூ 1ஆக மாறணும்னா 2வை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா 1ஆக மாறிடுமா? அப்போது R1 which implies 2 minus 1 1 0. R1 divided by 2ன்னு எழுதிக்கலாமா இதை? அப்போது 1 minus 1 by 2 1 by 2 0 ஆகிடுமா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 1 minus 1 by 2 1 by 2 0. அடுத்து 5 minus 2 0 1. ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட்டாக நம்ம வந்து 1ன்னு மாற்றிட்டோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணியிருக்கோம்? R1 which implies R1 by 2 அப்படி போட்டிருக்கோம். அடுத்து இந்த வேல்யூ வந்து 5. இந்த 5 வந்து 1 அப்படின்னு மாற்றணும். சரியா? இந்த 5 எப்படி 1ன்னு மாற்றலாம்? 5 5ஆல் டிவைட் பண்ணிட்டா 1 ஆகிடுமா? ஃபஸ்ட்டு ரோ அப்படியே எழுதிக்கிறோம். 1 minus 1 by 2 1 by 2 0. அடுத்து இந்த 5 வந்து 1ஆக மாற்றக்கூடாது, 0வாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ 0வாக கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்? R2 இந்த செகண்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறோம். 5 minus 2 0 1. ஸோ இந்த இடத்துல 5 என்ன பண்ணால் அது வந்து 0வாக மாறும். -5ன்னு போட்டால் அது 0வாக மாறிடுமா? இப்போ R1 கூட 5ஐ மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 5 R1 சிம்பிளைஸ். ஸோ 1 வந்து 5 ஆகிடும். இது -5/2, இது 5/2 0. R2 -5 R1 எழுதிக்கலாமா? இப்போ இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் மைனஸ். 5 minus 5 0. இது பாருங்கள், -2 ப்ளஸ் 5/2. இதோட டினாமினேட்டர் 1. ஸோ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 2 -4 ப்ளஸ் 1ன்னா ப்ளஸ் 5னா ப்ளஸ் 1/2. ஸோ இங்கே ப்ளஸ் 1/2. இது -5/2 1 0 1/2 -5/2 1. ஓகே, இப்போது இந்த எலிமெண்ட் வந்து 0வாக மாறணும், இந்த எலிமெண்ட் வந்து 1ஆக மாறணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை 1ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல 1/2ன்னு இருக்கா? ஸோ இங்கே இருக்கிற டினாமினேட்டர் வேல்யூ கட் ஆச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 1 ஆகிடுமா? அப்போ இந்த செகண்ட் ரோவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 1 minus 1/2 1/2 0 அப்படியே எழுதிக்கிறோம். அண்ட் செகண்ட் ரோவை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 0 2 R2 0 1/2 கூட 2வை மல்டிப்ளை பண்ணால் 1 -5 2ன்னு மாறுமா? ஸோ 0 1 -5 2. ஸோ செகண்ட் ரோவை என்ன பண்ணியிருக்கோம்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். R2 which implies 2R2ன்னு எழுதியிருக்கோம். அடுத்து இந்த வேல்யூ 0வாக மாறணும். இது 0வாக மாறணும்னா என்ன பண்ணலாம்? 1/2 R2ஆல் ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே -1/2 இருக்குது, அது கூட ப்ளஸ் 1/2 ஆட் ஆச்சுன்னா அந்த வேல்யூ 0 ஆகிடுமா? இப்போது இந்த வேல்யூவை என்ன பண்ணுறோம்? செகண்ட் ரோவை வந்து 1/2ஓட ஆட் பண்ணுறோம். செகண்ட் ரோவை 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ கூட ஆட் பண்ணுறோம். ஸோ செகண்ட் ரோவில் எந்த சேஞ்சும் இல்லை. 0 1 -5 2. பாருங்கள், R1 என்ன பண்ணுறோம் அப்படின்னா R1 கூட 1/2வை மல்டிப்ளை பண்ண R2 வேல்யூ. பாருங்கள், R1 வந்து 1 -1/2 1/2 0. அடுத்து R2 கூட 1/2வை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். R2ஓட வேல்யூ 0 × 1/2 0, 1 × 1/2 1/2, -5 × 1/2 -5/2, 2 × 1/2 1. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். 1 0, இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா -4/2ன்னு ஆகும். அப்போ -2 -1 வந்துடுமா? பாருங்கள், 1 0 -2 -1. ஸோ மிடில் வேல்யூவில் லைன் போட்டுக்கிறோம். ஸோ நமக்கு
கொடுத்துருக்க இந்த மேட்ரிக்ஸை வந்து நம்ம யூனிட் மேட்ரிக்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ யூனிட் மேட்ரிக்ஸ் கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் மீதி என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் இன்வர்ஸ். ஸோ A inverse is equal to -2, -1, -5, 2. Okay.